வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு குக்கிங்கில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா இந்த ராமநாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த ராமநாஸ் கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வீடியோஸ் உணவு சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஹோட்டலில் எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வரப்போகுது. இது இல்லாமல் நம்ம வெளியே போய் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் யாஸ். வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ராமநாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு கிரேவி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக எங்கள் மாமி வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம். சரி வாங்க போகலாம். ஒத்த நாளில் தொப்ப சட்ட பட்டன் வெடிக்கட்டும். கம 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 கம. ஒரு 100 ml எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்க 5 வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல் இடிச்சு நல்லா இடிச்சு போட்டுருவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம்,
மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை நுணுக்குனது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி போடலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிய நல்லா வேக வச்சிடணும், நல்லா வதக்கிடணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் லச்சக்குன்னு இல்லாமல். கொஞ்சமாக மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். நான் 2 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நல்லா இப்போ பாருங்கள், இந்த தொக்கு மாதிரி வந்துச்சு. இப்போ நல்லா என்ன பண்ண போகிறோம், கிளறி விட்டு நண்டை போட போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி. நண்டை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். நம்ம ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ நண்டுலேயே வேறு கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும், நல்லா கிளறினே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. அப்போ தான் நல்லா கொஞ்சம் நல்லா நண்டுக்குள்ளார அந்த சாறு இறங்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி போடுறோம். போட்டு ஒரு கிளறி இறக்கிட வேண்டியது தான். நம்ம நண்டு ரெடி. செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நண்டு வந்து சூப்பராக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நண்டு சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல. கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா எங்கள் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஒரு வழியாக நண்டு செஞ்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு, பார்த்துருப்பீங்க. நண்டு செஞ்சு சாப்பிட்றதோட கடைசியாக வந்து அந்த வாணலில் கொஞ்சம் சாதத்தை போட்டு பரட்டி சாப்பிட்றது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். நண்டு சாப்பிட்றதோட இது வந்து இந்த கிரேவியில் வந்து கடாய் பரட்டி சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நண்டு செஞ்சாங்கன்னா நண்டுக்கு அடிச்சிக்கிறோமோ இல்லையோ இந்த கடாய் பரட்டும் உருண்டைக்காக நாங்கள் அடிச்சுப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எதை சாப்பிட்றீங்களோ இல்லையோ கடைசியாக இந்த கடாய் பரட்டி சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும்.